மினாசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது N5 கிராமர் எக்ஸசைஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மொந்தாய் சான் கோ கரா கியூனி நனியோ இரேமாஸ் கா இச்சினி சான் யோங்கரா இச்சிபான் ஈ மோனோ ஹிதோட்ஸு எராந்தே குதாசாய். ஸோ இங்கே கீழே 5, 6, 7, 8, 9. ஸோ 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நனியோ இரேமாஸ்கா என்ன போடுவீங்க? ஆன்சர் வந்துட்டு நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ அதுலேருந்து நம்ம பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி போடணும். ஸோ இப்போ இந்த பேசேஜ்குள்ளே போகலாம். ஜோன் சாந்தோ யான் சாம்பா அஷ்டா ஜிகோஷோகாய் ஓ ஷிமாஸ். ஸோ ஜிகோஷோகாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு ஜான் சானும் யான் சானும் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. சுத்தாரிவா அவங்க 2 பேரும். ஜிகோஷோகாய்னோ புன்ஷோவோ கக்கிமாஷ்தா அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க? ஜிகோஷோகாய் அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுடைய காம்போசிஷன் எழுதி வச்சுருக்காங்க. புன்ஷோனா காம்போசிஷன் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கக்கிமாஷ்தா எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹஜிமே மாஷ்தே ஜான் சுமிசுதேஸ் அமெரிக்காக்காரா டேஷ். இந்த இடத்துல யூஸ்வலாக நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்ப ஹஜ்மே மாஷ்தே மறு தேஸ். ஸோ உங்கள் நேம் போட்டுட்டு தேஸ் போட்டுட்டு எந்த ஊர்லேருந்து வரீங்களோ நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானா இந்தோகாரா கீமாஷ்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து ஆல்ரெடி டிசைடட் ஃப்ரேஸ் என்ன, இந்தோகாரா கீமாஷ்தா. அப்படி இருக்கும் போது இங்கே அமெரிக்கா கரான்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த 5th ஆன்சர் என்ன வரும்னா கீமாஷ்தா அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நம்ம இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஸோ ஆன்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு இக்கிமாஸு, 2வது இக்கிமாஷிதா, 3வது கீமாஸ், 4வது கீமாஷ்தா. ஸோ இது வந்து ஆல்ரெடி டிசைடட் ஃப்ரேஸுங்கிறதுனால அமெரிக்காக்காரா கீமாஷ்தா அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆன்சர். நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 4th one தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பத்தாஷிவா ஏகாகா சுகிதேஸ் அமெரிக்கானோ ஏகாவா யோகிஷ்தே இமாஸ். ஏகானா என்ன? மூவி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கானோ ஏகா அதாவது அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் வந்துட்டு தெரியும். யோகிஷ்தே மாஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல டேஷ் வந்திருக்கு. நிஹோனோ ஏகாவா அம்மாரி ஷிரிமாசென். அம்மாரி ஷிரிமாசென் அப்படின்னு வந்தோன்னா அவ்வளோ தூரம் தெரியாது. அம்மாரி எப்போவுமே ஒரு நெகட்டிவ் வெர்போட தான் வரும். ஸோ இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வரும்னா பட் மாதிரி ஒரு ஆன்சர் வந்து வரும். இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணலாம். ஆன்சரில் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு தேவா அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக வராது. நம்ம தேடுறது வந்துட்டு பட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துடைய வேர்டு. தக்கரா அப்படின்னா என்ன? அதனால் அப்படிங்கிறது அர்த்தத்தில் வருது. தேமோ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பட் ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இதனால 4th ஆன்சரையும் செக் பண்ணிடலாம். சொரேக்காரா இதற்கு பிறகு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ சொரேக்காராங்கிறதும் வராது, தாக்காரா வராது, தேவாங்கிறதும் வராது. 3rd one ஆன்சர் தேமோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. நிஹோன் தேவா அதாவது ஜப்பானில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிஹோனோ ஏகாவோ தக்குசான் டேஷ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க முந்தின லைனில், அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் பற்றி நல்லா தெரியும், ஆனால் ஜாப்பனீஸ் ஃபிலிம் பற்றி அவ்வளோவா தெரியாது. நிஹோன் தேவா ஜப்பானில் நிஹோனோ ஏகாவோ தக்குசான் டேஷ் ஜப்பனீஸ் ஃபிலிம்ஸை நிறையா அப்படிங்கிறதோட முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். மீமாஷிதா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மீமாஷிதா, மீத்தே ஈமாஷிதா, மீத்தாய்தேஸ், மீரு கராதேஸ். மீரு கராதேஸ். கரா அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ட் ஃபார் ரீசனிங். ஸோ அதனால் மீரு கராதேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக வராது. தக்ஸான் மீமாஷ்தா இல்லாட்டி மீத்தாய்தேஸ் அப்படிங்கிறதுல வரும். மீத்தே ஈமாஷ்தா அப்படிங்கிறது ஏன் வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீத்தே ஈமாஷ்தா அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ், பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. ஜாப்பனீஸ் ஃபிலிம் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு see மோர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு 2nd ஆன்சர் வரும், 1st ஆன்சர் வராது. தோசோ யோரோஷிகோ நெகாஷிமாஸ். ஸோ எப்போவுமே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை முடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு முடிப்போம். மீனாசான் கொன்னிச்சிவா யாந்தேஸ். ஸோ எல்லாருக்கும் கொன்னிச்சிவா சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்கிறாங்க. வாத்தாஷிவா நிஹோங்கோ காக்கோதே மாயனிச்சி பெங்கியோஷ்தே இமாஸ்.
அவங்க வந்து எங்கே படிக்கிறாங்க? ஜாப்பனீஸ் ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறாங்க. இமாவா இப்போது கக்கோனோ சிக்காக்குனி அனேதோ சுந்தே இமாஸ் யாரோட இருக்காங்க? அவங்களுடைய அக்காவோட இருக்காங்க. அனே அப்படின்னா அக்கா. சிக்காக்கு நீ சிக்காக்கு அப்படிங்கிறது பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அனேகா இருக்கரா டேஷ் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கரா அப்படிங்கிறது ரீசனிங்காக வந்திருக்கு. ஸோ அனேகா இருக்கரா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஆன்சரில் பார்க்கலாம். சபிஷிக்கு அரிமாசேன் ஃபஸ்ட்டு. சபிஷிக்கு அரிமாசேன் தேஷ்தா. சபிஷிக்கு அரிமாசேன்கா. சபிஷிக்கு அரிமாசேன் தேஷ்தாக்கா. அக்காவோட கூட இருக்கிறதுனால கரான்னு சொல்லிட்டு வர்றதுனால ஒரு ரீசன் தான் கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு இந்த 2 கொஷினிங் வந்துட்டு வராது. ஓகே, நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து 1 and 2 ஒரு ஃபினிஷ்ட் சென்டென்ஸாக தான் வரும். ஸோ சிச்சுவேஷன் கரா ரீசன் இல்லாட்டி ரீசன் கரா சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு சிச்சுவேஷன் கரா ரீசன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்ல வராங்க. சரி, ஒரு சிச்சுவேஷன் இங்கே என்ன சிச்சுவேஷன் இருக்குது? அக்கா கூட இருக்கிறதுனால ஏதோ ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ப்ரெசன்ட் டைமில் வந்துட்டு அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரெசன்ட் டைமில் ரீசன் சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? சபிஷிக்கு அரிமாசன் தான் வரும். அரிமாசன் தேஷ் தான் வராது. அதாவது சுந்தே ஈமாச் தான். இந்த ஹோல் இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசேஜுடைய டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது. அதனால் செகண்ட் இஸ் நாட் தி ஆன்சர். சபிஷிக்கு அரிமாசன் அதாவது தனியாக ஃபீல் பண்ணல, லோன்லியாக இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 9th கொஷின் பார்த்துடலாம். லாஸ்ட் ஒன். வத்தாஷிவா நிஹோன் தே தக்சான் தொமோதாச்சிகா ஹோஷி தேஸ். ஸோ ஜப்பானில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேணும். ஹோஷி இஸ் ஃபார் நவுன், அதாவது வாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நவுனில் வர்றது. இதுக்கு நம்ம முன்னாடி இங்கே பார்த்தோமே ஏகாவோ மீதாய் தேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மீதாய் தேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தாய் அப்படிங்கிறது வெர்ப் கூட வரும் வாண்ட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. மீதாய் தேஸ், ஸ்தாய் தேஸ். இங்கே வந்துட்டு ரிங்குகா ஹோஷி தேஸ், ஒகானேகா ஹோஷி தேஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வரும். ஓகே, மீனாசான் டேஷ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாசான் அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்மளோட ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். ஃபைனலாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? தோசோ யோரோஷிக்கு ஒனேகா ஐஷிமாஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஆன்சரையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன? கக்கோனி மாய்னிச்சி இக்கிமாசென்கா. கக்கோதே தொமோதாச்சித்தோ அசோபிமாஷ்தா. உச்சினி அசோபினி கீத்தே குதாசாய். உச்சிதே அனேத்தோ அசோபிதாய் தேஸ். ஸோ இதுக்கு முந்தின லைனில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு 4th வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. உச்சிதே அனேத்தோ அசோபிதாய் தேஸ். ஆல்ரெடி வந்துட்டு அக்கா கூட தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ஸில் அவங்க அக்காவை பற்றி அவங்க பேசலைங்கும் போது 4th இஸ் நாட் தி ஆன்சர். அடுத்தது உச்சினி அசோபினி கீத்தே குதாசாய். மேபி சான்சஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிடுவோம், நம்ம வந்துட்டு அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். ஸோ இந்த இடத்துல அசோபி அப்படிங்கிறது வந்து ப்ளே அப்படிங்கிற நவுனை குறிக்குது. செகண்ட் ஒன் பார்ப்போம். கக்கோதே தோமோதாச்சித்தோ அசோபி மாஷித்தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பேசேஜில் எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்திருக்கு. கான்டெக்சுவலாகவும் இனிமேல் தான் அவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அசோபி மாஷித்தா அப்படிங்கிறது வந்துட்டு வராது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கக்கோனி மாய்னிச்சி இக்கிமாசென்கா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அன் இன்விடேஷன். தொமோதாச்சி ஹோஷி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து டெய்லி வர மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறது வந்துட்டு வியர்டாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் த ஆன்சர். ஆன்சர் வந்து நம்மளுக்கு தேர்ட் ஒன் தான். உச்சினி அசோபினி கீத்தே குதாசாய். ஃப்ரெண்ட்ஸாக ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேயா, இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இமெயில் பண்ணுங்கள். மிக்க நன்றி.